இந்திய தேர்தல் ஆணையம் தில்லி சட்டப்பேரவைக்கான தேர்தலானது அறிவித்திருக்கிறது. தில்லி சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு தேதியும் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மொத்தம் 70 தொகுதியை கொண்ட தில்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 23ஆம் தேதி நிறைவடைந்தது. இந்த தில்லி செய்தியாளர் சந்தித்த தலைமை அதிகாரி ராஜீவ்குமார் தேதி அறிவித்திருக்கிறார். தில்லியில் மொத்தம் 1.55 கோடி வாக்காளர்களுடன் ஆண்கள் 83.49 லட்சம், பெண்கள் 71.74 லட்சமும் மற்றும் 20 முதல் 29 வயதுடையவர்கள் 25.89 லட்சமும் உள்ளனர். மேலும் 13,030 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ளதும் வேட்புமனு தாக்கல் 17ஆம் தேதி தொடங்க உள்ளது. வேட்புமனுக்களை திரும்ப பெற ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாளாக என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடைமுறை பிப்ரவரி 10ஆம் தேதி நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தலைமை அதிகாரி கூறும் பொழுது, அதாவது தலைமை தேர்தல் ஆணையராக எனது கடைசி செய்தியாளர் சந்திப்பு இதுவாகும். மக்களவைத் தேர்தலில் உலக அளவில் அதிக வாக்காளரை கொண்ட நாடாகவும் இந்தியா இருந்தது. 67.2 கோடி பேர் வாக்களித்தனர். விரைவில் 100 கோடி வாக்காளர் என்ற நிலையை எட்ட உள்ளோம். தற்போது 99 கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள் உள்ளனர். இந்திய வாக்காளர்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். இப்போது வாக்காளர் பட்டியல் குறித்து கதைகள் கிளப்பி விடுகின்றன. ஏறக்குறைய 70 நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். அனைத்து கோரிக்கைகளும் மற்றும் எதிர்ப்புகளும் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. படிவம் 7 இல்லாமல் எந்த நீக்கும் செய்ய முடியாது என தெரிவித்திருக்கிறார். இவிஎம் நம்பகத்தன்மை இல்லை என்பதற்கான ஆதரவும் இல்லை. இதன் மூலம் மோசடிக்கு வாய்ப்பே இல்லை என உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் இதனை தெளிவுபடுத்தியுள்ளது தெரிவித்திருக்கிறார். தில்லியில் இந்த முறை ஆம் ஆத்மி மற்றும் பாஜக மற்றும் காங்கிரஸ் தனித்தனியாக போட்டியிடுகின்றன. தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னதாகவே ஆம் ஆத்மி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். பாஜக முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தில்லியில் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு 2,500 வழங்கப்படும் வாக்குறுதி அளித்திருக்கிறது. மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது தேர்தல் தேதி அறிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக. அந்த டெல்லியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை கூட ஈரோடு கிழக்கிற்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் ஈவி கே செல்வம் அவர் இதுக்கிடையில் தான் குறிப்பாக அவர் மறைந்தார். அதற்கு பிறகு அந்த தொகுதி யார் வேட்பாளர் நிற்க வைக்கிறார்கள், குறிப்பாக காங்கிரஸ் சார்பில் நிற்க வைக்கப்படுறார்களா அல்லது திமுக வேட்பாளர் களம் இருப்பார் எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் இன்னும் வேட்பாளர் இன்னும் முடிவு செய்யவில்லை. இந்த தேர்தல் தேதி அறிவித்த நிலையில் தற்சமயம் வேட்பாளர் அறிவிக்கும் முனைப்பில் திமுக காங்கிரசும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவலானது வெளியா இருக்குது. இருந்த போதிலும் பொங்கலுக்கு பிறகு பரபரப்பாக ஈரோடு கிழக்கு தேர்தல் என்பது தமிழகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படும் என்பதே மிக முக்கிய செய்தியாக இருக்கிறது.